மகாத்மா காந்திஜி இந்திய சுதந்திரத்திற்காக போராடுறதுக்கு முன்னாடியே நிறைய விடுதலை போராட்ட வீரர்கள் நம்முடைய இந்திய விடுதலைக்காக நிறைய தியாகம் செஞ்சிருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவருடைய பெயர் லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி 1865 வருஷம் பஞ்சாப்ல இருக்க துடிகேடியில பிறந்தாரு. இவரோட தந்தை பெயர் முன்சி ராதா கிசான் ஆசாத், தாயாரோட பெயர் குலாப் தேவி. லாலா லஜபதி ராயோட தந்தை சமண மதமா இருந்தாலும் இஸ்லாம் மதத்துக்கு மாறிட்டு அதுக்கு பின்னாடி திரும்பவும் தன்னோட மதத்துக்கு மாறுறாரு. காந்தியோட வருகைக்கு முன்னாடியே இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய முக்கியமான 3 தலைவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மராட்டியத்தை சேர்ந்த பால கங்காதர திலகர், வங்காளத்தை சேர்ந்த விபின் சந்திரபால், பஞ்சாபை சேர்ந்த லாலா லஜபதி ராய். அப்போ இருந்த காலகட்டத்துல மக்கள் இவங்க 3 பேரையும் லால், பால், பால் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. லாலா லஜபதி ராயோட குடும்பம் கல்வியை மதிக்கிற குடும்பமாகவும் சமூக சீர்திருத்தத்தை மதிக்கிற குடும்பமாகவும் இருந்துச்சு. இயற்கையிலேயே இவங்க வீட்டுல இந்திய விடுதலை இயக்கத்தின் மீது ஆர்வமா தான் இருந்தாங்க. ராய் லாகூர்ல இருக்கிற அரசு கல்லூரியில தன்னுடைய கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு. சட்டம் படிச்சுட்டு லாலா லஜபதி ராய் வழக்கறிஞராகவும் பத்திரிகையாளராகவும் வேலை செய்யறாரு. அதே மாதிரி சின்ன வயசுல இருந்தே இந்து மத வாழ்க்கை முறை மேல லாலா லஜபதி ராய்க்கு ஒரு பெரிய நாட்டம் இருந்துச்சு. அதனால சுவாமி தயானந்த சரஸ்வதியோட மத சீர்திருத்த கருத்துக்களால ஈர்க்கப்பட்டு ஆரிய சமாஜத்துல உறுப்பினரும் ஆகிறாரு. கூடவே சமூக மற்றும் அரசியல் பிரச்சனைகள்ல தன்னோட தீவிர ஆர்வத்தை காட்டி சுதந்திரம் மற்றும் தேசியவாதத்தோட லட்சியங்களால ரொம்பவே ஈர்க்கப்படுறாரு. அதற்கு பின்னாடி, அதாவது 1888 வருஷம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில இணையறாரு. லாலா லஜபதி ராய்க்கு இயற்கையிலேயே நல்லா பேசக்கூடிய திறன் இருக்கிறதுனால அவருடைய பேச்சு திறமை, அவருடைய உற்சாகம், இது எல்லாமே அவரோட நண்பர்களுக்கு இடையில ஒரு மதிப்பை ஏற்படுத்தி தருது. கட்சிக்குள்ள முக்கிய தலைவராகவும் உருவெடுக்கிறாரு. அந்த காலகட்டத்திலேயே தயானந்த ஆங்கில வேதி பள்ளிகளையும் மேம்படுத்துறாரு. 1896 வருஷம் மத்திய இந்தியாவுல கடுமையான பஞ்சம் ஏற்படுது. அந்த பகுதியில இருக்க மக்கள் எல்லோருமே கிறிஸ்துவ மதத்திற்கு மாறணும் அப்படின்னு கிறிஸ்தவ மிஷனரியில இருக்கிறவங்க வற்புறுத்துறாங்க. அந்த சமயத்துல லாலா லஜபதி ராய் பஞ்சத்துல அனாதையான குழந்தைகளுக்காக ஒரு பிரச்சாரத்தை தொடங்குறாரு. ஜபல்பூர் மற்றும் பிலாஸ்பூர் பகுதியிலிருந்து சுமார் 2450 ஆதரவற்ற குழந்தைகளை பஞ்சாபிற்கு அழைச்சிட்டு போயிட்டு ஆதரவற்றோர் இல்லங்கள்ல தங்க அடைக்கலம் கொடுக்கிறாரு. லாலா லஜபதி ராய் ஒரு சமூக சீர்திருத்தவாதியா மட்டுமே இல்லாம நல்ல ஒரு எழுத்தாளராகவும் இருந்தாரு. இத்தாலிய அரசியல்வாதிகளான மெர்சினி, கரிபால்டி இவர்களோட வரலாற்றை உருது மொழியில எழுதுறாரு. அதுக்கப்புறம் வந்தே மாதரம் அப்படிங்கிற உருது வார இதழையும், தி பீப்புள் அப்படிங்கிற ஆங்கில வார இதழையும் வெளியிட தொடங்குறாரு. லாலா லஜபதி ராய் காங்கிரஸ்ல உறுப்பினரா இருந்து பஞ்சாப்ல இருக்கிற அரசியல் நடவடிக்கைகள்ல தலையிட்டது அப்படின்றது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு பிடிக்கல. ஆங்கில அரசோட அடக்குமுறைகளை கடுமையா லஜபதி ராய் எதிர்க்கிறாரு. இதுக்கெல்லாம் முழு அரசியல் விடுதலை மட்டுமே தீர்வு அப்படின்னு சொல்றாரு. அதனால பிரிட்டிஷ் அரசாங்கத்தால நாட்டை விட்டு வெளியேற்றப்படுறாரு. பஞ்சாப்ல இருந்து லாலா லஜபதி ராய பர்மாவுக்கு ஒரு ரயில் மூலமா நாடு கடத்துறாங்க. அந்த ரயில்ல எல்லா ஜன்னலையும் மூடிடுறாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாரு. ஜெயில்ல ஒரு சின்ன ரூம்ல வைக்கப்படுறாரு. அந்த இடத்துல அவருக்கு தூங்குறதுக்கு ஒரே ஒரு கட்டிலும், ஒரே ஒரு சேரும், ஒரே ஒரு மேஜை, இதை மட்டும் தான் கொடுக்கறாங்க. ஆனா படிக்கிறதுக்காக எந்த நியூஸ் பேப்பரும் அவருக்கு கொடுக்கல. யாரையும் சந்திக்கிறதுக்கும் அவரை அலோவ் பண்ணல. பயங்கரமான இருட்டு அறையில தான் லஜபதி ராய வச்சிருந்தாங்க. முடிவற்றவங்களை கூப்பிடணும் அப்படின்னா கூட அவர் ரொம்ப கெஞ்சணும். இவரோட ரூம் ரொம்ப இருட்டா இருந்ததால ரொம்ப வற்புறுத்தி கேட்ட பின்னாடிதான் 2 மெழுகுவர்த்திகளை வெளிச்சத்துக்காக கொடுத்தாங்க. லாலா லஜபதி ராய்க்கு ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், வேற எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் திரும்ப திரும்ப பிரிட்டிஷ் அதிகாரிங்க கிட்ட கேட்டுதான் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இதை எதிர்த்து நாட்டு மக்கள் பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. அதனால 6 மாசத்துல லாலா லஜபதி ராய் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால விடுதலை செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு 1914 வருஷம்
இந்தியாவோட சுதந்திரத்திற்காக உலக அளவில் அனுதாபத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு முதல்ல பிரிட்டனுக்கு போறாரு. அதுக்கப்புறம் அங்கிருந்து அமெரிக்காவுக்கும் போறாரு. அந்த சமயத்துல முதல் உலக போர் தொடங்கினதுனால 1920 வருஷம் வரைக்கும் லாலா லஜபதி ராய் அமெரிக்காவில் தங்கி இருக்க வேண்டியதா போச்சு. இந்தியாவுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் கட்சியோட தலைவரா நியமிக்கப்படுறாரு. லஜபதி ராய் ஆரம்பிச்சதுதான் பஞ்சாப் நேஷனல் வங்கியும் லட்சுமி இன்சூரன்ஸ் நிறுவனமும். இது மட்டும் இல்லாம அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸையும் நிறுவி அதோட முதல் தலைவரா உருவெடுக்கிறாரு. 1921 வருஷம் சர்வன்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் சொசைட்டியை நிறுவுறாரு. அதுக்கப்புறம் 1922 வருஷம் சௌரி சௌரா சம்பவத்துக்கு பின்னாடி மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துறது லாலா லஜபதி ராய்க்கு பிடிக்கல. இந்த கருத்து வேறுபாட்டால அவரு காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறாரு. அதுக்கு பின்னாடி லாலா லஜபதி ராய் முகமது அலி ஜின்னாவோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ரெண்டு பேருக்குள்ளேயும் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்னாதான் வேலை செய்யறாங்க. ஏன்னா முகமது அலி ஜின்னாவுக்கும் காந்திஜி காங்கிரஸ் கட்சியில வந்ததுல அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாததுனால அவரும் காங்கிரஸ் கட்சியில இருந்து அப்ப பிரிஞ்சு வந்தவராதான் இருந்தாரு. 1927 சைமன் கமிஷன் இந்தியாவுக்கு வருது. அதுல ஒரு உறுப்பினர் கூட இந்தியாவுல இருந்து இல்ல அப்படிங்கறதால காங்கிரஸ் அது எதிர்க்குது. லஜபதி ராய் சைமன் கமிஷன் தன்னோட சொந்த ஊரான லாகூருக்கு போறதா தகவல் கிடைச்சதுமே அதை எதிர்க்கணும் அப்படின்னு அவரும் உடனே லாகூர் போறாரு. லாகூர் ரயில் நிலையத்துல சைமன் இறங்கின உடனே மக்கள் அவருக்கு கருப்பு கொடி காட்டி சைமன் கோ பேக் அப்படின்னு எல்லோருமே கத்துறாங்க. ஒரே கூச்சலும் குழப்பமுமா இருக்குது அந்த இடம். அந்த கூட்டத்திற்கு லாலா லஜபதி ராய் தான் தலைமை தாங்குறாரு. அதனால பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த இடத்துல 144 தடை உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. ஊர்வலம் நடத்தக்கூடாது அப்படின்னும் எச்சரிக்கை செஞ்சிருந்தாங்க. அதை மீறி லஜபதி ராய் சொல்றாரு, பொதுமக்கள் அவங்களோட உயிர் மீதான பற்றை விட்டு தான் நீங்க வந்திருக்காங்க. உங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை செய்யுங்க, நான் என்னோட வேலையை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டத்துல இறங்குறாரு. ஆனா ஏற்கனவே போலீஸ் இந்த புரட்சிக்காரர்களை தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ கூட்டத்தின் மேல கண்மூடித்தனமான தடியடியை நடத்த காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்குது ஆங்கில அரசாங்கம். இதுல பாத்தீங்கன்னா மூத்த போலீஸ் அதிகாரியான ஜேம்ஸ் காட் தான் கூட்டத்துல இருக்கிறவங்க மேல லத்தி சார்ஜ் செய்யறதுல முன்னிலையா இருந்தாரு. அவர் கூடவே அவரோட உதவியாளர் ஜான் சாண்டர்ஸும் இருந்தாரு. இவங்க ரெண்டு பேரோட இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லஜபதி ராய் தான். மூத்த போலீஸ் அதிகாரியான ஜேம்ஸ் காட் லாலா லஜபதி ராய பயங்கரமா லத்தியில அடிக்கிறாரு. ஆனாலும் லஜபதி ராய் அந்த இடத்தை விட்டு போகல. போலீஸுக்கு பதிலடி கொடுங்க அப்படின்னு அவர் அந்த கூட்டத்தை தூண்டவும் இல்லை. ஆனா லஜபதி ராயோட ஆதரவாளர்கள் அவரை சுத்தி நின்னுக்கிறாங்க. இருந்தாலுமே பிரிட்டிஷ் போலீசார் விடாம லாலாஜியை குறி வச்சு அடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல லத்தி சார்ஜ் நிறுத்தப்படுது. ஆனா லஜபதி ராய்க்கு பயங்கரமான காயம் ஏற்பட்டிருந்துச்சு. இருந்தாலும் கூட அவர் ஊர்வலத்தை நிறுத்தல. திரும்ப முன்னாடி நின்று ஊர்வலத்தை நடத்துறாரு. நடந்ததை எல்லாம் பார்த்த லாகூர் மக்கள் ஒரு கண்டன கூட்டத்திற்கு அழைப்பு விடுவிக்கிறாங்க. இந்த கூட்டத்துல லாலா லஜபதி ராய் கலந்துக்கிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு விளக்கி சொல்றாரு. லாலா லஜபதி ராய் மக்களோட தைரியத்திற்கு நன்றி சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தையையும் உச்சரிக்கிறாரு. என் மீது விழுந்த ஒவ்வொரு அடியும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் சவப்பெட்டியில் அழிக்கப்பட்ட ஆணி என்பது நிரூபணமாகும் அப்படின்னு சொல்றாரு. பயங்கரமான காயம் லஜபதி ராய்க்கு ஏற்பட்டிருந்தாலுமே அவர் தன்னோட பணியை நிறுத்தவே இல்லை. திரும்பவும் நவம்பர் 3, 4 தேதிகளில் டெல்லியில் நடக்கிற காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு அங்கே போகிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு ரொம்ப வலி அதிகமாகுது. டெல்லியை விட்டு திரும்ப லாகூருக்கே போயிடுறாரு. நவம்பர் 17, 1928 அன்னைக்கு லாலா லஜபதி ராய்
உயிரை விடுறாரு. லஜபதி ராயோட மரணம் அப்படிங்கிறது பகத்சிங்கர் ரொம்பவே பாதிக்குது. அதனால சரியா 1 மாசம் கழிச்சு ஸ்காட்டோட அசிஸ்டண்டான சாண்டர்ஸ பகத்சிங்கும் அவரோட நண்பர்களும் கொன்னுடுறாங்க. மக்களே, உண்மையிலேயே நம்ம விடுதலை போராட்டத்துல பங்கு பெற்ற எல்லோரையுமே மறக்க கூடாது. அதிலும் முக்கியமா பாத்தீங்கன்னா லஜபதி ராய் போன்ற தலைவர்கள் நமக்காக ரத்தம் சிந்தி தன்னோட இன்னுயிரையே விட்டிருக்காங்க. மரண வழியால லஜபதி ராய் 1 மாசத்திற்கும் மேலாக அவஸ்தைப்பட்டு துடிதுடிச்சுதான் இறந்திருக்கிறாரு. என்னதான் மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சை வழி அப்படின்னு சொன்னாலும் மகாத்மா காந்திக்கு முன்னரே லாலா லஜபதி ராய், பால கங்காதர திலகர், பிபின் சந்திரபால், பகத்சிங் இன்னும் பல விடுதலை போராட்ட வீரர்களை நம்ம மறக்கவே கூடாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.